எசேக்கியேல் 1 அதிகாரம் 1 30 வருஷம் 4 மாதம் 5 தேதியிலே நான் கேபார் நதி அண்டையிலே சிறைப்பட்டவர்கள் நடுவில் இருந்தபோது சம்பவித்தது என்னவென்றால், வானங்கள் திறக்கப்பட நான் தேவ தரிசனங்களை கண்டேன். தரிசனத்தில் நான் பார்த்தேன், வானம் திறக்கப்பட்டதுன்னு எழுதலை. முதல்ல வானம் திறக்கப்பட்டுச்சு, வானங்கள் திறக்கப்பட்டது. அதன் பிறகுதான் நான் தரிசனங்களை கண்டேன் என்று எழுதுகிறான். அதுக்கப்புறம் 3 நம்ம பார்க்கிறோம், அந்த 5 தேதியிலே கல்தேயர் தேசத்தில் உள்ள கேபார் நதி அண்டையிலே பூசி எனும் ஆசாரியனுடைய குமாரனாகிய எசேக்கியேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அங்கே கர்த்தருடைய கரம் அவன் மேல் அமர்ந்தது. தரிசனங்களை கண்டான், கர்த்தருடைய வார்த்தை உண்டானது, கர்த்தருடைய கரம் அவன் மேல் வந்து அமர்ந்தது. ஆனா இதுக்கெல்லாம் முன்னால வானங்கள் திறக்கப்பட வேண்டியதாயிற்று. அப்படின்னா என்ன? அதுக்கு முன்னால வானங்கள் பூட்டப்பட்டிருந்தது, வானங்கள் அடைக்கப்பட்டிருந்தது என்ற அர்த்தம். தரிசனங்களை காண்பதற்கு வானங்கள் திறக்கப்பட வேண்டியது அவசியமாயிற்று. அது ஒரு பெரிய விஷயம். வானங்கள் திறக்கப்படணும்னா சாதாரண விஷயமா? அது ஒரு பெரிய விஷயம். இயேசு ஞானஸ்நானம் பெற்று கரை ஏறின போது வானம் திறக்கப்பட்டது, ஆவியானவர் அவர் மேலே இறங்கினார், மேகத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்டது. ஆனா அதுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் உயிரை கொடுத்து உயிர் தெழுந்து பரமேறி போன பிறகு எங்குமே வானம் திறக்கப்பட்டதா நம்ம பார்க்க முடியல. ஏன்னா வானம் திறக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு பரலோகத்தையும் பூமியையும் ஒப்புரவாக்கிட்டார். இதுக்கு முன்னால வானத்துக்கும் பூமிக்கும் நடுவில் ஒரு பூட்டப்பட்ட கதவு இருந்தது. இயேசு அந்த கதவை திறந்துட்டார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்த்தா கூட அங்கே வானம் திறக்கப்பட்டது அப்படின்னு எங்குமே இல்லை. அங்கே அவன் எழுதுறான், நான் ஆவிக்குள்ளானேன் 1:10 வெளிப்படுத்தின விசேஷத்தில். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். வெளிப்படுத்தல் 4:1 இவைகளுக்கு பின்பு இது பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். பரலோகத்தில் ஒரு வாசல் திறக்கப்பட்டதுன்னு எழுதல, ஏற்கனவே திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன் தான் எழுதுறான். இந்த திறந்த வாசல் எப்படி உண்டானது என்றால், இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி தன்னை பலியாக கொடுத்து அவர் ஒரு வழியை உண்டாக்கி, தன்னுடைய மாம்சத்தின் வழியாக ஒரு மார்க்கத்தை உண்டாக்கி பிதாவினிடத்திலே வருவதற்கு ஒரு வழியை உண்டாக்கினதுனால இந்த வானம், பூட்டப்பட்டிருந்த வானம் நிரந்தரமாக திறக்கப்பட்டது. அதனாலதான் இப்போ தேவனுடைய மகிமையை பார்ப்பது ரொம்ப சாதாரணம். 2 கொரிந்தியர் 3 அதிகாரம் 17-18 சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகிறோம். அவன் சொல்றான், நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு. கர்த்தருடைய மகிமையை காண வேண்டுமானால் ஒரு விடுதலை இருந்தா போதும், நமக்குள்ள விடுதலை இருந்தா போதும். ஆனா எசேக்கியேல் காலத்துல அப்படி இல்லை. கர்த்தருடைய மகிமையை காண வேண்டுமானால் முதலாவது வானம் திறக்கப்படணும். அது பெரிய விஷயம். இப்போ முன்பெல்லாம் ஒரு டெலிஃபோன் வாங்கணும்னா ரொம்ப கஷ்டம். என்னுடைய நினைவு தெரிஞ்ச காலத்துலேருந்து எங்கள் அப்பாவுடைய அலுவலகத்தில் லேண்ட்லைன் ஃபோன் உண்டு. நான் சொல்வது ஒரு 57 வருஷத்துக்கு முன்னதாகவே. அதுக்கு முன்னால் எவ்வளோ நாளாக அவங்க ஃபோன் வச்சுருந்தாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் நாங்கள் வேற ஒரு ஊருக்கு குடிபெயர்ந்தோம். அப்போது எனக்கு வயது 20 தாண்டி விட்டது. அப்போ ஒரு ஃபோன் ஒன்று வீட்டிற்கு வாங்க வேண்டும் என்று முயற்சி பண்ணின போது டெலிஃபோன், லேண்ட்லைன் ஃபோன், நான் சொல்வது 1989 அப்போ சொன்னாங்க, 30,000 ரூபா நீங்கள் கட்டினீங்கன்னா 15 நாளில் ஃபோன் தரேன்னு சொன்னாங்க. நான் சொல்ல 1989 30,000 ரூபா, 30,000 ரூபா கட்டினா 15 நாளில் ஃபோன் தந்துடுவோன்னு சொன்னாங்க. 3,000 ரூபா கட்டினா 7 வருஷம் ஆகலாம் உங்களுக்கு ஃபோன் வர்றதுக்கு என்று சொன்னார்கள். 2க்கும் இடப்பட்டு 8,000 ரூபா கட்டினா
ஒரு சில மாதங்களில் வந்துரும்னு சொன்னாங்க. 30,000 கட்ட மனசு இல்லை. 8,000 ரூபா, ஏன்னா 3,000 ரூபா கட்டிட்டு 3 வருஷம் அல்லது 3 வருஷத்துலேருந்து 7 வருஷம் ஆகும்னாங்க. 3,000 ரூபா கட்டினா 8,000 ரூபா கட்டணும். 1989ஆம் வருஷம் 8 மாதம் கழிச்சு ஃபோன் வந்துச்சு. நாங்கள் எங்கள் வீட்டுக்கு ஃபோன் வர்றதை அந்த 2 தெருக்களே வேடிக்கை பார்த்தாங்க. ஏன்னா 2 தெருவில் ஃபோன் கிடையாது. அதுக்கு வந்து போஸ்ட் நட்டினாங்க. அதுக்கு வந்து எத்தனை ஆஃபீஸர்ஸ் வந்தாங்க, லைனாக வந்து பார்த்துட்டு போனாங்க. அவங்களுக்கு நாங்கள் அன்பளிப்புகளை கொடுத்தோம். அந்த தெருவுக்கே அதான் ஒரு ஃபோனு. அதுக்கு பின்னால் ஒரு டாக்டர் வந்தார், அவர் ஃபோன் வாங்கினார். அது அந்த தெருவுக்கே அதான் ஃபோனு. நாங்கள் குடியிருந்த தாம்பரத்தில் அந்த தெருவில் அப்படி இருந்த ஒரு காலம். ஆனால் இப்போது தெருவில் பிளாட்ஃபாரத்தில் போட்டு விற்கிறான், இலவச சிம் கார்டுன்னு போட்டு விற்கிறான். கிராமத்தில் ஒரு கொடையை நட்டி இலவச சிம் கார்டுன்னு போட்டு விற்கிறான். இலவசம் வாங்கி மாட்டினா உடனே பேசிடலாம். அவ்வளவு கஷ்டமாக இருந்த ஃபோன் விஞ்ஞான தொழில்நுட்பத்தால் இவ்வளவு சுலபமாக மாறினது போல, அவ்வளவு கஷ்டமாக இருந்த ஒரு ஆவிக்குரிய அனுபவம், வானம் திறந்தாதான் அந்த மகிமையை பார்க்க முடியும். ஆனால் இப்போ அப்படி இல்லை. வானத்தை திறந்தே வச்சிருக்கிறாரு இயேசு கிறிஸ்து. நமக்குள்ள விடுதலை இருந்தால், பரிசுத்த ஆவியானவருடைய நமக்குள்ளே ஒரு விடுதலையை உண்டாக்கினால், நம்மளால் சுலபமாக ஆண்டவருடைய மகிமையை பார்க்க முடியும். நாம் எத்தனை பாக்கியசாலிகள். ஆகவே நாம் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்வோம். கர்த்தருடைய மகிமையை பார்ப்போம். அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாவோம். ஆமென்.